ஸோ ஹாய் மக்கள் எல்லோரும் எப்படிங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொமோட்டோ தான் ஓட்ட போகிறோம். ஸோ நேற்று வரைக்கும் ரேபிட் ஓட்டணும், இன்றைக்கி சொமோட்டோலேயும் எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருதுன்னு பார்த்துருவோமே பார்ட் டைமில். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் ஓட்டுறோம். ஆல்ரெடி ஓட்டியிருக்கோம்னா ஃபுல் டைம் ஓட்டினதே இல்லை இது வரைக்கும். ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த மாதிரிலாம் நான் ஓட்டினதில்லை. ஸோ இன்றைக்கி தான் சொமோட்டோ ஃபஸ்ட் டைம் அப்படி ஓட்டுறோம். ஸோ இன்றைக்கி எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இன்னும் நம்ம ஆன்லைன் போகல. ஸோ இப்போ தான் ஆன்லைன் போகிறோம். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:50 ஆகுது. நம்ம 7 மணிக்குள்ளே ஆன்லைன் போகணும். ஸோ இப்போ 6:50 இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. இருந்தாலும் இப்போயே போயிடுவோம். எனக்கு தெரிஞ்சு சொமோட்டோவில் கொஞ்சம் ஆர்டர் அதிகம் வர வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா ஆன் பண்ணி வைக்கும் போதெல்லாம் நமக்கு ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் சும்மா ஆன் பண்ணி வைக்கும் போதெல்லாம் வரும். இன்றைக்கி வேலைக்குன்னு வந்ததுக்கப்புறம் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரேபிட்டோலையும் அப்படி தான். இப்போ வீட்டில் படுத்துக்கும் போது சும்மா ரேபிட் ஆன் பண்ணேன். ஸோ இன்றைக்கி தான் நம்ம ரேபிட் ஓட்டல, ஸ்விக்கி தான் சொமோட்டோ தானே ஓட்ட போகிறோம். ஆன் பண்ணி வைப்போம், எப்படி இன்றைக்கி ஆர்டர் தரான் அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தா 33 கிலோமீட்டர் ஒரு ஆர்டர் அடித்தான். நேற்றெல்லாம் நான் ரேபிட்டோ தாண்டா ஓட்டினேன், நேற்றெல்லாம் கொடுக்காம இன்றைக்கி ஏன்டா கொடுக்கியன்னு மாதிரி தான் இருந்துச்சு. 33 கிலோமீட்டர்னால் எப்படினாலும் ஒரு 250 ரூபா 250 ரூபா கொடுப்பாங்க அந்த இதுக்கு. ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கேருந்து யாரையா பிக்கப் பண்ணிட்டு வந்துடலாம். அந்த ஒரு ரைடு ஓட்டினாலுமே போயிட்டு வர்றதுக்கே எப்படியும் ஒரு 500 ரூபாய்க்கிட்டே நம்ம சம்பாதிச்சிருக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி சொமோட்டோ ஓட்டணும், பின்னாடி பேக் எல்லாமே கேட்டுட்டோம். ஸோ அதுக்கடுத்து தான் யோசிச்சு வேண்டாம், முடிவை மாற்ற வேண்டாம், நம்ம சொமோட்டோ இன்றைக்கி ஓட்டணும் முடிவு பண்ணிட்டோம். அதனால நம்ம சொமோட்டோவே எப்பவும் போல் ஓட்டிடுவோம். ரேபிட்டோ வந்து இன்னொரு நாள் ட்ரை பண்ணோம். இனிமேல் ரேபிட்டோவே ஓட்ட போகிறது இல்லாமல்லாம் இருக்க மாட்டேன், ஓட்டணும். அது வந்து எப்போம்னா இப்போ கொஞ்சம் நாள் கழித்து ஓட்டணும், இப்போதைக்கு வேண்டாம். இப்போ அவனுக்கு என்னன்னு தெரில, நம்ம மேலே கோபமானு. நம்ம ரேபிட்டோ ஓட்டணுன்னு இருக்கும்போதெல்லாம் ஆர்டரே தர மாட்டான். இன்றைக்கி ஓட்டக்கூடாதுன்னு இருக்கையில் தரான். ஓகே, நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா ஸ்விக்கி ஹோட்டலில் A2Bயில் தான் கூப்பிடுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம A2Bயில் வெயிட் பண்ண போகிறதில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி மட்டும் தான் A2Bயில் அலௌடு, சொமோட்டோ வந்து நாட் அலௌடு. ஸோ அதனால் வேறு எங்கிட்ட தான் வெயிட் பண்ணோம். ஏன்னா எங்கே வெயிட் பண்ணணும்னு தெரியாது, புதுசு வேறையா சொமோட்டோக்கு. எல்லோரும் எங்கே இருப்பாங்க என்ன ஏது எதுவுமே தெரியாது. நான் வாட்டுக்கு ஒரு கோ வித் ஃப்ளோ அப்படின்னு போய்கிட்டு இருக்கேன், பார்க்கலாம். ஸோ ஓகே, அண்ட் ஃபஸ்ட் ஆர்டர் போடும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். வைக்கிறேன். நமக்கு வந்து ஃபஸ்ட் ஆர்டர் போட்டாங்க 28 ரூபா, சைடில் ஆட் பண்ணுறேன். அதை பிக்கப் பண்ணிட்டோம், போய் கஸ்டமர்கிட்ட அதை போய் டெலிவரி பண்ணிட்டு அடுத்த ஆர்டர் வரும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே வைக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 12 மணி ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் எந்த ஒரு வீடியோமே எடுக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் நினச்சேன் சரி 7 மணிக்கு இன்ட்ரோ லாக் எடுத்துட்டோமா, ஒரு 8 மணி 8:30 போல் ஒரு 4 ஆர்டர் பார்த்ததுக்கப்புறம் அடுத்த வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா மழை வந்துருச்சு. மழை வந்தனால கோபுரவாக எடுக்க முடியல, எதுவுமே பண்ணல. இப்போ தான் அதுக்கடுத்து வீடியோ எடுக்கேன். இன்றைக்கி ஓகே, சொமோட்டோ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இப்போ தான் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 2 பேர் இருந்தாங்க, அவங்ககிட்டலாம் சொமோட்டோ எப்படி என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். மேபி இனிமேல் சொமோட்டோவே நம்ம ஃபுல் டைம் ஓட்டலாம்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 14 ஆர்டர் கிட்ட பார்த்துட்டோம், ஒரு 700 ரூபா சம்பாதிச்சிருக்கோம். பார்க்கல, இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் இருக்குது, பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போகணும். ஸோ ஓகே, எனக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். கீழே ஆட் பண்ணுறேன். இப்போ இவ்வளோ நேரம் எவ்வளோ அமௌண்ட் எடுத்துக்கிறேன் கீழே ஆட் பண்ணுறேன். ஓகே மக்களே, டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 2:45 ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம ஆஃப்லைன் போய்ட்டு இப்போ தான் வீட்டுக்கு போக போகிறோம். இன்றைக்கி எவ்வளோ எடுத்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறது, சொமோட்டோவும் ஸ்விக்கியும் கம்பேர் பண்ணும்போது ஸ்விக்கி அளவுக்கு கிடையாது சொமோட்டோ. என்னென்னா ஸ்விக்கியில் வந்து ஸ்பெஷல் சர்ஜ் தருவான், சொமோட்டோவில் தரலை. அது கொடுத்தாங்கன்னா ரெண்டும் ஓகே தான். ஏன்னா நைட்டு இந்த 11 to 3 வந்து ஸ்விக்கியில் வந்து எக்ஸ்ட்ரா 200 ரூபா கொடுப்பான், இதில் அது தரலை. நம்ம அதில் வந்து எப்போவும் பார்த்தீங்கன்னா இதே இப்போ இன்றைக்கி வந்து 9 மணி நேரம் ஓட்டியிருக்கோம். அதே 9 மணி நேரம் தான் ஸ்விக்கிலையும் ஓட்டுவோம். ஒரு 1400 எடுப்போம், அதில் ஒரு 400 ரூபா செலவாயிரும், 1000 ரூபா கையில் நிற்குமா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1100 ரூபா எடுத்திருக்கோம். அந்த ஸ்பெஷல் இன்சென்டிவ் சேர்க்காம, இப்போ ஸ்விக்கியில் வந்து ஸ்பெஷல் இன்சென்டிவ் 200 ரூபா கொடுப்பான், இதில் தரல. இதுலேயும் கொடுத்தோம்னா 1300 ரூபா வந்திருக்கும். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1112 ரூபா எடுத்திருக்கோம். இதில் சாப்பாடு செலவு பெட்ரோல் செலவுலாம் கழிக்கணும்ல. சாப்பாடுக்கு வந்து 100 ரூபா செலவு பண்ணியிருக்கோம், பெட்ரோலுக்கு 300 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். இதில் இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து இப்போ ஈவினிங் ஓட்டுறோம்ல, 6 to நைட்டு அதிகாலையில் 3 மணி வரை ஓட்டுறோமா. ஸ்விக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கவுண்டாக இதாயிரும். இன்றைக்கி ஒரு நாளில் சேர்ந்துடும். அந்த அதிகாலையில் 3 மணி வரை ஓட்டினாலும் இந்த நாள்லேயே சேர்ந்துடும். இதில் வந்து அப்படி கிடையாது, 12 மணி வரைக்கும் ஒரு ஷிஃப்ட்டும், அதுக்கப்புறம் பார்க்குறது மறுநாள் இதில் ஆட் ஆகுது. ஸோ அது ரெண்டுமே நான் தனித்தனியாக போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 18 ஆர்டர் பார்த்துருக்கோம். 9 மணி நேரம் ஓட்டி நமக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 712 ரூபா தான் ப்ராஃபிட்டு. ஸோ ஓகே தான், 712 ரூபாங்குது. பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் ஃபஸ்ட் டே வச்சு எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ நாளை கழிச்சுலாம் பார்க்கணும். இன்றைக்கி இன்னொன்று என்னென்னா,
நம்மளை ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சைடு வியாசார்பாடி அங்கிட்டு அடிச்சிட்டாங்க. அதில் ஃபுல் இந்த பக்கத்தில் அடிச்சிட்டாங்க. ஏன் இது சொல்கிறோம்னா, நம்ம இன்றைக்கி 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் தான் ஓட்டிருப்போம். 30 நிமிஷம் தான் ஓட்டிருக்கோம். அதில் 210 ரூபா எடுத்திருப்போம். அது வந்து நம்ம எக்மோர் கிட்டே இருந்தோம். ஸோ அங்கே வந்து நல்லா அடித்தாங்க. இங்கே வந்து அப்படி எதுவும் பண்ணலை. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு சண்டே, இன்றைக்கி சாட்டர்டேயில் பார்ட் டைமில் வந்த அமௌண்ட்டு 712. நாளைக்கு சண்டே எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, நம்ம சேனல் புதுசாக நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கு நாளில் போட்டுக்கோங்க. ஸோ ஓகே, பார்த்து சேஃபாக இருங்க. நானும் சேஃபாக இருக்கேன். போய் தூங்க போகிறேன். நீங்களும் போய் தூங்க.